ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா born டு வின். எகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் பவர் சீரிஸ், மைண்ட் பவர் மிஸ்ட்ரிஸோட சீரிஸ் தான் இது கூட. ஆக்சுவல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இஃப் யூ பிலீவ். நீங்க நம்பிக்கை நம்பிக்கை வச்சா எதை வேணா சேஞ்ச் பண்ண முடியுன்ற டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த கதையை, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் புக்ஸில் படிச்சிருக்கலாம். பட் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 க்ளோஸாக இருக்குது, என்னோட ஹார்ட் கூட க்ளோஸாக இருக்குது. நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை நான் அப்பப்போ நான் நினைச்சு பார்க்கறது உண்டு. ஏன்னாக்கா ரொம்ப ஐ மீன் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கரமான மாரல் இருக்குது இந்த கதையில். ஸோ இந்த கதை என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு வயல் பக்கம் போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்க வயல் பக்கம் போகும்போது ஒரு ஒரு கழுகோட முட்டையை பார்க்குறாரு. ஸோ அந்த கழுகோட முட்டையை எடுத்துட்டு வந்து அவரோட கோழிங்களோட அவரும் வச்சிடறாரு. அந்த கோழிங்களோட முட்டையோட வச்சிடறாரு, சேர்த்து வச்சிடறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா முட்டையிலேருந்து குஞ்சுங்களாம் வரும்போது ஆட்டோமேட்டிக் அங்கிருந்து ஒரு கழுகோட அந்த கழுகும் வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்துடுது. ஸோ அந்த கழுகு வந்து அந்த கோழிகளோட வளர ஆரம்பிக்குது. அது வளர்ந்து அந்த கோழிங்களோட வளர்ந்து அந்த கோழிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு. ஸோ கோழிங்களோட வளர்ந்து வளர்ந்து அதுவும் ஒரு கோழியாக மாறிடுது. இன்ஃபேக்ட் அதோட கோழிங்களோட மாதிரி சாப்பிட்றது, கோழிங்களை மாதிரி பறக்கிறது, கோழிங்கள் என்னென்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தாக்கா வானத்தில் ரொம்ப ரொம்ப தூரத்தில் மீன் ரொம்ப ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பறவை பறக்கிறது பார்க்குது. அப்போ இந்த கழுகு கேட்குது, இது இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்குது, இந்த கோழிங்கள்ட்ட கேட்குது, யார் இது அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தாக்கா இதுதான் பறவைகளோட ராஜா, பறவைகளோட ராஜா இதுதான் கழுகு. அண்ட் அதோட இடம் வானம், நம்மளோட இடம் பூமி. நம்ம பூமியில இருக்க முடியும், நம்ம மேல போக முடியாது அப்படின்ற மாதிரி அதுங்க சொல்லுது. ஸோ இந்த கழுகும் அதை நம்பி அதே மாதிரி இந்த கோழிங்களை மாதிரியே அங்கேயே இருந்து பூமியில இருந்து போயிடுது. இதுல மாரல் என்னன்னா, நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழுகா பிறந்திருக்கும். பட் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் கோழிகளா இருக்காங்க. ஓகே, அண்ட் கத்துக்கிற மென்டாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோட மென்டாலிட்டி, ஒரு சிக்கன்ஸ் மென்டாலிட்டி. ஸோ அந்த கோழியோட மென்டாலிட்டி என்ன ஆயிடுதுனாக்கா நமக்கு அது மைண்ட்ல ஏறி நம்மளும் வந்து கோழியா மாறிட்டு, அண்ட் இதுதான் வாழ்க்கை, இப்படிதான், அவ்வளவுதான். ஓகே, என்னோட குவாலிஃபிகேஷன் இவ்வளவுதான் இருக்கு, என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் நாலேஜ் இருக்குது, என்னால் இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லிமிட் பண்ணிட்டு நம்ம ஒரு கோழியாவே இறந்துடுவோம். பட் ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார் நீங்க உணர்ந்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார் நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு கழுகு மாதிரி நீங்க பறக்க முடியும் அண்ட் நிறைய ஹைட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் என்னோட வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது 34 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தேன். ஓகே, ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 14 வருஷம் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. ஓகே, ஒரு லிமிட், ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் அது எனக்கு பிடிக்கல. ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறமா நான் அதை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நிறைய டைம் சொன்ன மாதிரி அதை விட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் எனக்கு கொடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார, முட்டாள், அறிவு கட்டவன், பிளா பிளா நிறைய கொடுத்தாங்க. அதை நான் அதையும் கண்டுக்கவே இல்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு கழுகு மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஒரு பையன் தான், எனக்கு சின்ன பையன் தான். அண்ட் பெருசா பேங்க் பேலன்ஸுமே இல்லை, எதுவுமே இல்லை என்கிட்ட. பட் ஸ்டில் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அந்த நம்பிக்கை தான் மெயின். 6 months ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிங்கப்பூர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சிச்சு. எனக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமே கிடையாது, நான் மார்க்கெட்டிங் படிச்சதும் கிடையாது. பட் அங்கே போய் அந்த கம்பெனி உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். பட் அதே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மார்க்கெட்டிங் டைரக்டர் ப்ரொமோஷன் கிடைச்சது, ஹெட் ஆஃப் இந்தியா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணி, இன்ஃபேக்ட் வேற ஒரு கம்பெனி நான் அப்ரோச் பண்ணாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னாக்கா நான் பேரோல வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அஸ் ஒரு கன்சல்டன்ட் தான் போனேன். பட் ஆனால் எனக்கு டெஸ்டினேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங், ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் டெஸ்டினேஷன் எடுத்தேன். ஸோ அதில் கொஞ்ச நாள் இருந்தேன். அண்ட் அந்த மீன் வயலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், ரேபிட் மைண்ட் பவர் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கூட தெரியாது. லைக் ஒரு ட்ரைனிங் கம்பெனி, அவ்வளோதான். என்ன இருக்க போகுது, எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன், எதை பற்றி ட்ரெயின் பண்ண போகிறோம் கூட தெரியாது. நான் சேல்ஸை பற்றி ட்ரெயின் பண்ண போகிறேன்னா, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ட்ரெயின் பண்ண போகிறேன், மைண்ட் பவரை பற்றி ட்ரெயின் பண்ண போகிறேன்னா எந்த ஐடியாமே கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணேன். பட் ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் மைண்ட் பவர்ன்ற சப்ஜெக்ட்ல கொண்டு வர ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேரோட லைஃப்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட லைஃப்ஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் பியூட்டி என்னன்னா, இது வரைக்குமே நோ ரிஜெக்டட் கேஸ், நோ ரிப்பீட் கேஸ், லைக் க்ளோஸ் 100% சக்ஸஸ் ரேட். ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். ஸோ நான் ஏன் சொல்றேன்னா,
நான் எப்படி வந்தேன், அந்த பிலீஃப் சிஸ்டம், ஜஸ்ட் ஒரு பிலீஃப். மற்றவங்க என்ன சொல்றாங்க என்னை பத்தி நான் அதை கண்டுக்கவே இல்லை. என்னை பத்தி என்ன நம்புறேன், ஓகே, என்னோட நம்பிக்கை என்னை பத்தி என்ன இருக்கு, அவ்வளவுதான். ஸோ தட் சேஞ்ச் மை லைஃப். அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இன்னும் ரொம்ப நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். இது யாருக்குனாக்கா, இனிஷியல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் எடுத்த ஆட்கள், இன்ஃபேக்ட் அவங்கள்ட்ட நிறைய டெஸ்டிமனி ஷேர் பண்றது கிடையாது என்கிட்ட. ஓகே, நான் இப்படிதான் பண்றேன் இதுதான் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சொன்னேன். பட் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நம்பி சில பேர் நிறைய பேர் செஷன் எடுத்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டெஸ்டிமனிஸ் ஷேர் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 டெஸ்டிமனிஸ் பக்கம் ஷேர் பண்ணுவேன் மற்ற கிளைண்ட்ஸோடது. எந்த விதத்தில் அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்ற மாதிரி நான் அதை ஷேர் பண்ணுவேன். எல்லா டெஸ்டிமனியும் கேட்டுட்டு சில பேர் சில பேர் சீரியஸா வந்து உடனே டிசைட் பண்ணுவாங்க அண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது நிஜமாலுமே ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் சில பேர் இருக்காங்க. எல்லாருமே கிடையாது, சில பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சில பேர் நான் கேட்க சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுவேன். எப்போ சொல்லணும்னாக்கா, ப்ளீஸ் டோன்ட் ஜாயின், என்னோட ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னுவாங்க, ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இருக்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது எனக்கு எங்க வரப்போறேன் எப்படி வரப்போறது. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன நம்பிக்கை, என்னோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நீங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற ஆட்கள் அந்த ஆட்கள் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஜாயின், என்னோட ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு கோச், நான் மெஜிஷியன் கிடையாது. ஓகே, நான் ஒரு கோச். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது ஒரு சயின்ஸ். இது ஸோ இதுதான் திருப்பி சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டீப்பரா நம்ம சப்கான்ஷியஸ் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அது ரெஜிஸ்டர் ஆனது என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு சிக்கன்ஸ் மென்டாலிட்டி, ஒரு கோழியோட மென்டாலிட்டி மாதிரி நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்மளா ரெஜிஸ்டர் பண்ணி அதை கண்டிஷன் பண்ணி நான் இதை மாறிடுறோம். இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது என்னோட வேலை. ஓகே, பட் அதுக்குள்ள சில ப்ராசஸ் இருக்கு. அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண. அண்ட் அகைன் இது ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது. ஓகே, ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். சம்டைம்ஸ் 1 மாசம் எடுக்கலாம், சம்டைம்ஸ் 6 மாசம் எடுக்கலாம், சம்டைம்ஸ் 1 வருஷம் எடுக்கலாம். பட் அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் வேற லெவலுக்கு போகுது. ஸோ அந்த நம்பிக்கை உள்ள ஆட்கள் மட்டும்தான் என்கிட்ட வரணும்னு சொல்லுவேன் நான். அண்ட் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதே ஆட்கள் ஒரு பிலிம் ஸ்டார், ஒரு ஆக்டருக்கோ இல்லைன்னா ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கோ பெரிய ஃபேனா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட மூவிஸை பாக்குறதும் சரி, அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்றதும், அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ற ஆட்களா இருப்பாங்க. அண்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நியூஸ் சேனல் பாக்குறது கூட எனக்கு பிடிக்கிறது. சில ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட என்டையர் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ், அவங்களோட லைஃப் பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. பட் ரியல் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்கள பத்தி நிறைய பேர் ஷேர் பண்றதே கிடையாது. அப்படியே ஷேர் பண்ணா கூட ஹார்ட்லி ஒரு 1%, 2% தான் வரும் நியூஸ்ல. பட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் ஆர் காசிப்ஸ். ஓகே, மத்தவங்களை பத்தி புரளி பேசுறதும், மத்தவங்க பத்தி இதுதான் வந்து. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சிக்கன்ஸ் மென்டாலிட்டி இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி என்னோட சர்க்கிளும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஆட்களும் கிடையாது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நான் விலகிடுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பி லைக் an eagle. ஓகே, நான் ஒரு ஈகிளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எகெயின் உங்களுக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு ஈகிள் மாதிரி, ஓகே, ஒரு கழுகு மாதிரி பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும், பெருசா ஹைட்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி என்ன ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் நீங்க ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலரா வாங்க. எங்கே நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ண ஆசைப்பட்டா நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கழுகா இருக்கணுமா இல்லைன்னா கோழியா இருக்கணுமா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் நான் சொல்ற மாதிரி இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா they are stuck somewhere. ஓகே, ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வெளியே வரும் தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அவங்களை வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ எனக்கு சொல்ற மாதிரி the more you share, the more you gain. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.